Dear 10th standard students, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா exercise 7.1ல sum number 5 given பாருங்க. 4 persons live in a conical tent. அதாவது ஒரு கோனிக்கல் டென்ட் இருக்கு, அதுக்குள்ள 4 பர்சன்ஸ் இருக்காங்க. அந்த கோனிக்கல் டென்ட்டோட ஸ்லாண்ட் ஹைட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 19 மீட்டர். இப்ப என்னன்னா ஒரு ஆளுக்கும் உள்ள தேவைப்படுற ஏரியா எவ்வளவு அப்படின்னா 22 மீட்டர் ஸ்கொயர். இஃப் ஈச் பர்சன் requires 22 மீட்டர் ஸ்கொயர் ஆஃப் த ஃப்ளோர் ஏரியா, அதாவது கீழே இருக்கிற ஃப்ளோர் ஏரியால ஒரு ஆளுக்கு எவ்வளவு தேவைப்படுதாம்? 22 மீட்டர் ஸ்கொயர் தேவைப்படுதாம். அப்படி இருந்தா then find the height of the tent. டென்ட்டோட ஹைட்டை கண்டுபிடிக்கணும். ஸோ கொடுத்துருக்கிறது என்னது? கோனிக்கல் டென்ட். ஸோ அப்போ என்ன ஷேப்பு? கோன் ஷேப். என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்லாண்ட் ஹைட் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 19 சென்டிமீட்டர். இப்போ ஒரு ஆளுக்கு எவ்வளோ ஏரியா தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க? 22 மீட்டர் ஸ்கொயர். ஈச் பர்சன் ரெக்வயர் 22 மீட்டர் ஸ்கொயர். அப்போ இங்கே உள்ள கோனுக்குள்ள எத்தனை பேர் இருக்க போறாங்க? 4 மெம்பர்ஸ் இருக்க போறாங்களா? அப்ப ஏரியா நீடட் ஃபார் 1 person எவ்வளவு? 22 மீட்டர் ஸ்கொயர். சோ ஏரியா நீடட் ஃபார் 4 personனா 22 into 4 which is equal to 88 மீட்டர் ஸ்கொயர். அப்ப இது ஃப்ளோர் ஏரியால தானே கால்குலேட் பண்றோம். அப்ப பேஸ் ஏரியா நமக்கு கிடைச்சிருச்சா? எவ்வளவு? 88. பேஸ் ஏரியாங்கிறது கோன்ல என்ன ஷேப்ல இருக்கும்? சர்க்குலர் ஷேப்ல இருக்குமா? ஸோ அப்போ சர்க்குலரோட பேஸ் அந்த ஏரியா என்ன ஃபார்முலா? பை ஆர் ஸ்கொயரா? ஸோ அப்போ பை ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 88. பைக்கு வேல்யூ தெரியும் தானே? 22/7 இன்டூ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 88. நமக்கு ஆர் ஸ்கொயர் தான் வேணும். ஸோ இந்த 22/7 இங்கிட்டு வந்துச்சு அப்படின்னா இங்கிட்ட டிவிஷன்ல இருக்கிறது மல்டிப்ளிகேஷன், மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறது டிவிஷன். ஸோ 88 இன்டூ 7/22 கேன்சல் பண்ணீங்கன்னா 4. ஸோ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 28 மீட்டர். இங்க ஒரு விஷயம் கவனிக்கணும், நமக்கு சம்ல ஆர் கண்டுபிடிச்சுக்கலாம் தான், ஒன்னும் பிரச்சனை இல்ல. பட் என்ன அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்க போறது ஹைட்டு. சோ ஹைட் கண்டுபிடிக்க நமக்கு ஃபார்முலா தெரியும். ஹைட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். சோ இங்க ஆர் ஸ்கொயரே இருக்கிறனால இந்த ஆர் ஸ்கொயர்ல இருந்து மறுபடியும் ஆர் கண்டுபிடிச்சு மறுபடியும் ஸ்கொயர் பண்ணணும்னு இல்லாம இந்த ஆர் ஸ்கொயரை டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம்னு நான் ஆர் ஸ்கொயரோடய நிப்பாட்டிட்டேன். சோ அப்ப ஹைட் இஸ் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயரா? எல்லுங்கிறது என்னது? ஸ்லாண்ட் ஹைட்டா? ஸ்லாண்ட் ஹைட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 19 சென்டிமீட்டரா? சோ 19 ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் 28. மறந்தும் இந்த இடத்துல 28 ஸ்கொயர்னு போட்டுறாதீங்க, ஏன்னா ஆர் ஸ்கொயரோட மொத்த வேல்யூ தான் 28. சோ 19 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 361. ஆர் ஸ்கொயர் தான் 28. ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணீங்கன்னா ரூட் ஆஃப் 333. இப்போ இந்த 333க்கு ரூட் எடுக்கணும். எப்படி எடுக்கணும் அப்படின்னா நார்மலாவே ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்னா லாஸ்ட்ல இருந்து 2 டிஜிட்ஸா பிரிச்சுட்டு வரணும். சோ இங்க மொத்தம் 3 டிஜிட்ஸ் இருக்கு. சோ லாஸ்ட்ல இருந்து 2 பிரிச்சீங்கன்னா இந்த 2 போயிட்டு ரிமைனிங் 1 இருக்கும். சோ இதுக்கு எப்படி பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பிரிச்சு வச்சிட்டதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் இருக்கலாம் அல்லது 2 நம்பர் இருக்கலாம். என்ன ஒரு நம்பர் கிடைச்சாலும் சரி 2 நம்பர் கிடைச்சாலும் சரி அதுக்குள்ள எதோட பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வருமோ அதை எழுதணும். இப்ப 3 இருக்கு அப்படின்னா 3க்குள்ள எதோட பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான் வரும்? 1ஓட பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான் வரும். 1 into 1 1 ஸ்கொயர், ரைட்டா? அப்ப இப்ப 2 போட்டீங்க அப்படின்னா 2 2s are 4னு வரும். 3 விட தாண்டி போயிடும் இல்லையா? அதனால வந்துட்டு 1 தான் வரும். சோ அந்த 1 இங்கேயும் எழுதணும் இங்கேயும் எழுதணும். சோ 1 into 1 1 எழுதிட்டோமா? இப்ப இத சப்ராக்ட் பண்ணிட்டு நார்மலா நம்ம டிவிஷன்ல என்ன பண்ணுவோம்? ஒரு டிஜிட் எடுத்துட்டு வருவோம். பட் இந்த லாங் டிவிஷன்ல எத்தனை டிஜிட்ஸ் எடுத்துட்டு வரணும்னா 2 கேரி பண்ணிட்டே வரணும் நீங்க. சோ 3ல 1 போயிட்டா 2வா? அடுத்து 2 3 இருக்கா? கீழே இறக்கிடலாமா? நெக்ஸ்ட் இப்ப இங்க நம்ம 1 போட்டோம் இல்லையா? இந்த 1 2 ஆல மல்டிப்ளை பண்ணி இங்க எழுதணும். அப்ப 1 into 2 2 ஆயிருச்சா? அடுத்து இங்க என்ன ஒரு நம்பர் போட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணா இந்த நம்பருக்குள்ள வருங்கிறத நம்ம ட்ரை பண்ணும். 1 போட்டு பாருங்க. 2 into 1 அப்ப 21 இங்க வருதா? 21 1 ஆல மல்டிப்ளை பண்ணும். அப்ப 1 into 1 1 1 2 is 2. சோ இதை விட கம்மியா வருது. இது மாதிரி இப்ப 8 போட்டிருக்கேன் அப்படின்னா 8 ஆல இதை மல்டிபிள் பண்ணும். 8 8s are 64 ரிமைனிங் 6. 8 2s are 16 16 plus 2 22 அப்படி எழுதணும். அடுத்து இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுமா? பண்ணிட்டோம். இப்போ அடுத்து இறக்க டிஜிட்ஸ் இல்ல. சோ பாயிண்ட் வச்சுட்டு நார்மலா எத்தனை ஜீரோஸ் போடுவீங்க? ஒரே ஒரு ஜீரோ. பட் இந்த லாங் டிவிஷன் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிற வரைக்கும் 2 டிஜிட்டா இறக்கணும்னு சொன்னேன். அப்ப நீங்க போடும்போதும் 2 ஜீரோஸ் போடணும். சரியா? இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க மேல இருக்கு இல்லையா நம்பர், இப்ப 8 போட்டுட்டோம்ல. சோ அப்ப இந்த 2 நம்பரையும் 2 ஆல மல்டிப்ளை பண்ணி இங்க எழுதணும்.
அப்ப 18 2ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 36. இப்ப நீங்க இங்க ஒரு நம்பர் போட்டீங்கன்னா அது இதுக்குள்ள வர்ற மாதிரி பார்க்கணும். இப்ப நான் 1 போடுறேன்னு வச்சுக்கோங்க. அப்ப 1 into 1 1 1666 1 3 is 3. அப்ப 362 தானே, இதை விட கம்மியா வருதா? சோ அடுத்து நான் 2 போட்டு பார்க்கறேன். 2 போட்டாச்சு. So 2 2s are 4, 2 6 are 12, remaining 1, 2 3s are 6. So 2 3s are 6, 6 plus 1 7, 724. இதை விட கம்மியா தானே வருது. இப்போ இதுல 3 போட்டீங்கன்னா என்ன ஆகும்? 900 விட அதிகமா போயிடும். சோ அதனால நான் 2 ஓட ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ இங்க 2 போட்டேன்னா இங்கேயும் போட்டுறணும். அடுத்து மறுபடியும் சப்ராக்ட் பண்ணும். அகைன் 2 டிஜிட்ஸ் கொண்டு வரணும். அகைன் இங்க மேல என்ன நம்பர்ஸ் இருக்கோ அதை 2ஆல மல்டிப்ளை பண்ணி இங்க எழுதணும். அகைன் இங்க நீங்க ஒரு நம்பர் போட்டு செக் பண்ணீங்கன்னா அது இதுக்குள்ள வர மாதிரி பார்க்கணும். சோ எனக்கு வந்துட்டு பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் இனஃப்ங்கிறதுனால நான் 18.25 ஓட நிப்பாட்டிட்டேன். சோ ஹைட் ஆஃப் த டென்ட் எவ்வளவு? 18.25 மீட்டர்.